சுவச்சுதான் தீரும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், அதை போதிக்கிறதுக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் என்ன பண்றாரு, தனக்கு புள்ள பிறந்த உடனே இந்த புள்ளைய சாவாம இருக்கிறதுக்கு மலக்கல் மௌத்துல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சைத்தான்கள்ட்ட கேட்டாராம். சைத்தான்கள்லாம் சொன்னாங்களாம், நதுகபு பிஹி இலல் மஷ்ரிக்கு கீழ் திசையில கடைசி கொண்டே விட்டுருவோம் அப்படின்னு அந்த குழந்தைய கூட வச்சுட்டு வந்துருவோம்னு சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, எஸ்லி இலைகள் மௌத்து, அது மௌத்து வந்துடும், அங்கிருந்தாலும் வந்துருவாங்களே அப்படின்ன உடனே அப்படின்னா கடல்ல கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சேர்த்தாங்கன்னு சொன்னாங்க. கடல்ல ஒரு சேஃப்டி பண்ணி அங்க கொண்டு வச்சு கடலுக்குள்ள அது மாதிரி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு உடனே அங்கேயும் வந்துருவாரு, அவர் மலக்குள் மௌத்து வந்துருவாரு, அங்க இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அப்ப இந்த சைத்தான்கள் சொன்னாங்களா, நல்லாஹு பைனசமாய் உள்ளார், வானத்துக்கு பூமிக்கு அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருவோம். போக மாட்டார்ல, பூமியில் போய் தேடுவாரு, கடல்ல போய் தேடுவாரு, இங்க தேடி விட்டு சாம போயிடுவார். அதனால என்ன செய்ய, நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வராது, உங்க புள்ள சாவக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யுங்க, அந்த பிள்ளையை கொண்டையே வானத்துக்கும் பூமிக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு அங்க ஒரு செட்டிங் பண்ணி சைத்தான்கள் தான் செஞ்சு கொடுப்பாங்களே, அங்க ஏதோ ஒரு இந்த சேட்டலைட்லாம் ஒரு ராயில் அந்த மாதிரி விடுவாங்க, சேட்டலைட் மாதிரி தயார் பண்ணி அதுல கொண்டு உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாராம். இது ஓகே, பூமியில வைக்க வேணாம், வானத்துல வைக்க வேணாம், அந்த இடத்துல உடனே பிள்ளைய வச்சிரு, அது சாவக்கூடாது, மூத்த ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மலக்குள் மௌத்து டக்குனுக்கு வந்தாராம் சுலைமான் நபிட்ட. வந்து சொன்னாராம், தாவூதுடைய மகனே, ஒரு உயிரை இறைவன் கைப்பற்றி வர சொல்லி சொன்னான், அந்த உயிரை நான் மஷ்ரிக்கில் தேடி பார்த்தேன், அங்க கிடைக்கவில்லை, மக்ரிபில தேடி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கவில்லை, கடல்ல போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கவில்லை, கிடைக்கலன்னு சொல்ற தகவலை அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு மேல போனா அந்த இடத்துல இருந்துச்சு அந்த உயிர், ஒரே காமிக்க கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில் ஆழ்ந்தவே நிப்பாட்டி இருக்குது. அவர் போற வழியில் நினைச்சிருக்கு நிப்பாட்டி வச்சிருக்கலாம். உடனே அதை கைப்பற்றி நினைச்சிட்டேன், நான் அல்லாஹ்ட்ட கொண்டு போயிட்டேன், இந்த தகவலை உடனே சொல்றதுக்காக வர்றேன். உடனே அப்புறம் அப்படி சொல்லிட்டு இந்தா அந்த உடல் உயிரை எடுத்துக்கிட்டேன்ல, இந்தா புடிச்சுக்க அப்படின்னு சொல்லி உடலை கொண்டாந்து கொடுத்தாரா மலக்குள் மௌத். அந்த இடத்துல இருந்த உடலை கொண்டு வந்து அந்த உடலை தான் குருசில கொண்டு போய் போட்டாராம். அவரை சோதிச்சு என்ன பண்ணோம்னா, ஒரு உடலை அந்த சிம்மாசனத்தில் போட்டோம் இருக்குல்ல, இந்த மாதிரி மவுத்துல தப்பிக்கிறதுக்கு இப்படி ஐடியா பண்ணல நீங்க அப்படின்னு சொல்லி மலக்கு என்ன பண்ணாரா, அவர் உயிரை எடுத்துக்கொண்டு பாடியை கொண்டாந்து அவர் உட்கார்ந்து சேர்ல இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல போட்டாராம். அப்பதான் ஆஹா பெரிய மேஜர் மிஸ்டேக்ல பண்ணிட்டோம், இப்பதான் நமக்கே வழங்குது பெரிய மேஜர் மிஸ்டேக், அவருக்கு இப்பதான் வழங்கிருக்கு. சுலைமான் நபிக்கு இவனும் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் பெரிய தப்புல பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் தெரிந்து விட்டார். அப்ப சுலைமான சோதிச்சோம்னா இது ஆட்சி மேட்ரு கிடையாது, வேற ஒரு மேட்ரு. கத்த பாருங்களேன், இட்டுக்கட்ட ஆரம்பிச்சு இப்படித்தான் போகும். அவன் சொன்னா ஏத்துக்கலாம், அந்த அறிஞர் சொன்னா ஏத்துக்கலாம், அந்த அறிஞர் சொன்னா இருக்கிற சொன்னதை ஏத்துக்கலாம். கற்பனை பண்ணுவதையெல்லாம் நீங்க ஆதாரம் ஏத்துக்கிட்டீங்க, கிரவுண்ட் இருந்து சிந்திச்சா ஓகே. இதுல கதைகள்லாம் சிந்திச்சு வர்றதா, இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா நடந்து இருக்கணும், இல்ல கற்பனை தான் பண்ணணும். தகவல் அடிப்படையில தான் வரலாறுகளை முடிவு செய்யணுமே தவிர கற்பனை அடிப்படையில் முடிவு செய்ய முடியாது. இவங்க கற்பனை பண்ணி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பண்றதுனால மாட்டிக்கிறாங்க. இதுதான் அர்த்தம். இப்ப அர்த்தம் செஞ்சு பாருங்க, உலகத்து பத்தன்னா சுலைமானை நாம் சோதித்தோம். எதுக்கு சோதித்தோம்? அல்லாஹ்ட்ட தப்பிக்க பார்த்தார்ல, அதுக்காக சோதிச்சோம். சோதிச்சு அவருடைய சிம்மாசனத்துல உடலை போட்டோன்னா அவர் பெத்த பிள்ளையுடைய உடலை நெஞ்சிட்டோம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதை தபரானில் இருக்கிறது. இப்படி ஒரு கதையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இன்னொரு கதை இல்ல, அதெல்லாம் கிடையாது. அப்படி இப்படி சுலைமான் நபி போய் மௌத்துல தப்பிக்கிறது அப்படிலாம் செய்வாரா? அப்படிலாம் செய்ய மாட்டாரு, வேற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கதை. ஒரு விஷயத்தை அதாவது இல்லாத ஒன்றை சொல்லுவ அதை நுழைக்க நினைக்கும் பொழுது எப்படி எல்லாம் கிறுக்கு பிடிக்குன்னு பாருங்க. அது என்னன்னு கேட்டா, இது புகார்ல வரக்கூடிய ஹதீஸை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவங்க அந்த அந்த ஹதீஸ் சரியில்லாத ஹதீஸ் இருந்தாலும் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி அவருக்கு 100 மனைவி இருந்தாங்களாம். அவர் என்ன பண்ணாரா, நான் ஒரு இரவிலே 100 மனைவியோட நான் குடும்பம் நடத்துவேன். இந்த ராத்திரி, இந்த வரக்கூடிய ராத்திரிக்கு என்ன செய்ய போறேன், 100 மனைவியோட நான் குடும்பம் நடத்துவேன். 100 பேர் ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுப்பாங்க. அந்த 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றாரு. அத்துவ கண்டிப்பா இது நடக்குங்கிறார். இந்த இரவுல நான் 100 பேர்ட்ட குடும்பம் நடத்த போறேன். இவங்க 100 பேர் ஆம்பளை பிள்ளைய தான் பெறுவாங்க. அந்த 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப மலக்கு பக்கத்தில் இருக்கிறாராம். அவர் சொல்லி கொடுத்தாரா, குல் இன்ஷா அல்லாஹ். என்னப்பா அப்படி சொல்ற? சொன்ன கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம்ப்பா, நீ நபியா இருந்து என்ன செய்யற, கண்டிப்பா நடக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுன்னு பழம் குல் அவர் சொல்லலையா, சொல்லி கொடுத்துன்னு சொல்லலையா. நபி நம்ம கூட மறந்துட்டா கூட பிஸ்மில்லாஹ் சொல்லி போனா பிஸ்மில்லாஹ்னு சொல்லிடுவோமா இல்லையா? ஒரு நபி பண்றாரு, நான் கண்டிப்பா நடந்தே தீருங்கிறாரு. மலக்கு இருந்து சொல்லி வர கொடுக்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்லுண்டு
அவர் சொல்லலையா. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னு அது மாதிரி நடந்துச்சான். 100 பேர்த்தையும் ஒரே நாள்ல குடும்பம் நடத்தினாராம். நடத்தின உடனே 100 பேர் பிள்ளை பெற்றாங்களாம். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மனைவி மட்டும் என்னஞ்சுட்டா முழு பிள்ளை பெற முடியும். அறப்பிள்ளையாம் நிஸ்பு இன்சான் வருது. அறப்புள்ளன்னா என்ன, அறகுறையா வந்திருக்குமா, பாதி உறுப்பு இருக்கு இல்ல, எப்படியோ அறப்புள்ளன்னு வருது. முழு பிள்ளையாக பெற முடியல. அந்த மாதிரி ஒரு சொன்னதுக்காக வேண்டி அந்த பாதி இதை பண்ணியாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இவர் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லியிருந்தா அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லாம விட்டாரு. அதனால அல்லாஹ் என்ன தண்டிக்கிற மூலமாக இதான் ஜசது. இந்த பாடியத்தை போட்டு அவன் புள்ள இந்த மாதிரி சொன்னீல, என்னை மறந்துட்டு சொன்னீல, இந்த அறப்புள்ள தான் உனக்கு. அறப்புள்ள ஜசது தானே, உடல் தானே. இந்த உடலை கொண்டு குர்சில அல்லாஹ் போட்டுட்டான். இது புகார்ல இந்த சம்பவம் எழுதி வச்சிருக்கிறது. இதுதான் அந்த ஆயத்துடைய அர்த்தம் ஹதீஸ்ல வரல, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா சொன்னதாக ரசூலுல்லாஹ் பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய குளறுபடி இருக்கு. ஏன்னா நீங்க புகார்ல இருக்கணும்னு உடனே அப்படி ஏத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும். புகாரில இருக்கிறது ஆட்கள் சரியா இருக்கிறாங்களா மட்டும் பார்த்து சஹீன்னு சொல்லுவாங்க. ஆட்கள் சரியா இருக்கிறத மட்டும்தான் புகாரி இமாம் பார்ப்பாரு. கருத்து சரியா இருக்குதான்னு பார்க்கறது தனித்துறை. அது இதனுடைய கருத்து சரியா, மெசேஜ் சரியா, இது எந்த குர்ஆன் வசனத்துல மோதுகிறதா, அது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு ஒத்து வருதா அப்படிங்கறது எல்லாம் பார்க்கிறது வேற வேற துறை. இந்த சம்பவத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடியது. புகார்ல எங்க இருக்குன்னா இது 5242 இருக்குது, 6639 இருக்குது, 6720 இருக்கிறது, 7469 இருக்கிறது, 3424 இருக்கிறது. இவ்வளவு இடத்துல புகாரில் இந்த சம்பவம் கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தைகள் மாறி இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன அடிப்படை நீங்க பார்க்கணும்னு கேட்டா, ஒரு மனிதர் ஒரு இரவுல 300 மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்துறாருன்னு வைங்க, அது பிராக்டிகலா சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். மார்க் அடிப்படையில் தப்புன்னு சொல்லிட முடியாது. அதை விட்டுருவோம், போக வேண்டியது. எப்படி நடக்கும், டைம் இருக்கா முதல்ல அப்படிலாம் யோசிச்சு பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் சரி அதை விட்டுருவோம். அதுல மார்க்க ரீதியா எந்த ஒரு நடைமுறை சாத்தியமற்றதுங்கிற வகையில தான் இடைஞ்சல் வருதே தவிர மார்க்க ரீதியா இது குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸுக்கு மாத்தமில்ல, விட்டுருங்க. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் 100 மனைவிகள்கிட்டையும் நான் குடும்ப வாழ்க்கை நடத்துவேன், 100 பேர் ஆம்பளை பிள்ளைய பெறுவாங்கிறார். இது எப்படி சொல்ல இயலும்? இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் இப்படி சொல்வது அனுமதிக்குமா? இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவன் மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்தினால் அது கருவா உருவாகுமான்னு கன்ஃபார்மா சொல்ல இயலுமா? ஒரு மனைவியோட அவன் 1 வருஷம் குடும்பம் நடத்தினால் கூட சொல்ல இயலாது. 100 மனைவியோட ஒரே நாள் அவர் குடும்பம் நடத்துறாரா, அவர் அடிச்சு சொல்றாரு 100 பேர் ஆம்பளை பிள்ளை தான் பெற்றெடுப்பாங்க. இது எப்படி இப்படி ஒரு நபி இப்படி சொல்லுவாரு? இது அல்லாஹ் 5 விஷயம் அவனுக்கு சொந்தம்ங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், 5 விஷயத்தை அவனைத்த ஹம்சுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், 5 காரியங்களை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிந்து கொள்ள இயலாது அப்படிங்கிறாங்க. அது 5 காரியம் என்னங்கிறதுல அப்ப மழை ஒண்ணு, கியாமத் எப்போதுங்கிற விஷயம் ஒண்ணு, மழை எப்போ பெய்யும், எவ்வளவு பெய்யும், எவ்வளவு நேரத்துக்கு இருக்குங்கிற சொல்ல முடியாது. கியாமத் என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தான் அடுத்த நாளைக்கு என்ன சம்பாதிக்க போறான்னு அவனுக்கு இன்னைக்கு சொல்ல இயலாது. நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன் என்பதை ஒரு மனிதனால் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் ஒரு மனிதன் மரணிப்பான் என்பதை சொல்ல முடியாது. 4 விஷயம். 5வது மேட்டர் என்னன்னு கேட்டா, ஒரு கருவறையில் என்ன உருவாகும் என்ன உருவாகாது என்ற விஷயத்தையும் அவன் தான் அறிவான். யஅலமு மா ஃபில் அர்ஹாம் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபீ கதின் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸுன் மாலா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமூத். இப்படி 5 விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு மேட்டர் தான் இந்த பொம்பளை எத்தனை பிள்ளை பெறுவாளா பெறமாட்டாளா, இந்த கருவுல கருவறையில் கரு ஜனிக்குமா ஜனிக்காதா, எவனாலும் சொல்ல இயலாது. அப்ப அது எனக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்றான். இவர் என்ன பண்றாரு, 100 பேரும் பிள்ளை பெறுவாங்கிறார். ஒரு தப்பு. 2வது 100 ஆம்பளை பிள்ளை தான் பெற்றெடுப்பாங்களாம். 100 பேரும் பெற்றெடுப்பார்கள். அந்த 100 என்னவா தான் இருக்கு, 100 பேர் ஆம்பளை பிள்ளை தான் பெற்றெடுப்பார்கள். ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுப்பார்கள் சொன்னது அது ஒரு அவன் ஆடும்போது அவன் தான் மாற்றி அமைக்கிறான். அந்த 120 நாள் ஆன பிறகு மலைக்கு கேட்பாரான், ஊதிட்டு கேட்பாரான், அல்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணு கேட்பாரான். ஆம்பளை பண்ணவா, பொம்பளை பண்ணவா, நல்ல வேண்டும் பண்ணவா, கெட்ட வேண்டும் பண்ணவா, எப்படி ப்ரோக்ராம் பண்ண அப்படின்னு மலை கேட்பான். சொன்ன ஹதீஸ் 120வது நாள்ல மலைக்கு உயிரை ஊதுவார்னு அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. அப்ப அவங்க தான் தீர்மானிக்கப்படுற விஷயத்தை இவர் என்ன பண்றாரு, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்றாரு. எப்படி சொல்லியிருப்பாரு நபி? சொல்லியிருப்பாரு எப்படி? நபியுடைய தரஜா எந்த ஒரு மூமின் சொல்ல முடியாதுங்க. எத்தனை நபிமார்களுக்கு பிள்ளை இல்லாத தெரியல. இன்னும் சொல்ல போனா ஜக்கரியா நபி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்ல. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உனக்கு குழந்தை பிறக்கும் போன்னு சொல்லிட்டான். நற்செய்தி சொல்லிட்டான், யஹ்யான்னு பிறக்கும். அவர் என்ன பண்றாரு,
என் மனைவி கருவுல குழந்தை உண்டாயிருச்சுங்கிற ஒரு அடையாளம் சொல்லுங்கிறார். கண்டுபிடிக்கலான்னு சொல்றேன். உண்டான பிறகு அவர் என்ன செய்றாரு, அதுக்கு ஒரு ஆயத்தை நீ உண்டாக்கு. ஆயத்துக்கு அல்லாத்து கல்லிமன்னாச சலாசலையாலின் சவியா. என்ன செய்யறாருன்னா, நான் மனைவி விட்டு சேர்றேன், டெய்லி நான் சேர்ந்துகிட்டு இருப்பேன், என்னைக்கு சேரும் பொழுது அந்த கரு தரிக்குது எனக்கு தெரியணுங்கிறார். நம்பிக்கை பண்ணுவதற்கான கரு தரிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சுதான் 2 மாசம் கழிச்சுதான் குழந்தை இருக்குங்கிற தெரிஞ்சுக்க முடியும். இவருக்கு அவசரம் என்னன்னு கேட்டா, அது தரிச்ச அன்னைக்கே தெரியும்னு ஆசைப்படுறாரு. அந்த கரு வந்து கருவறைக்குள்ள போயிடுச்சுங்கிறது எனக்கு அப்பவே தெரியணும், நான் சந்தோஷப்படுவதற்காக வேண்டி நான் தெரியணும்னு கேட்கிறாரு. அப்ப இது என்ன விளங்குது, கருவில் குழந்தை ஜனித்து விட்டால் கூட பக்கத்தில் இருக்கிற புருஷனால் வந்து கருவுல சொல்ல இயலா, நபிக்கு சொல்ல இயலான்னு விளங்குது. 7 என்றால் கேட்கிறாரு. 7 என்று இருந்தால் மனைவி விட்டு சேர்ந்தவன உனக்கு குழந்தையை தந்துட்டேன்னு சொல்ல வேண்டியான. என்னைக்கு அவர் சேரும் பொழுது குழந்தை உண்டானுச்சோ அப்ப என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு பிள்ளை தந்துட்டேன் அப்படி சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன கேட்கிறாரு, ரபிஜா இல்லி ஆயாங்கிறாரு. எனக்கு ஒரு அற்புத அத்தாட்சியை கூட அல்லாண்டு. அல்லா என்ன சொல்றான், 3 நாளைக்கு உன்னால பேச முடியாது, அப்படினால என்னைக்கு வந்து அன்னைக்கு உண்டாச்சுன்னு விளங்கிக்க. பேங்கிற வாய் வர மாட்டேங்குது. அவர் மனைவி விட்டு டெய்லி சேர்றாரு, சேர்ந்துட்டு காலையில் வந்து பேசுறாரு, பேச முடியுது, அப்ப உண்டாவல. அடுத்த நாள் பேசி பார்க்கிறார், பேச முடியுது, அப்ப ஒண்ணும் உண்டாவல. அடுத்த நாள் பேசுறாரு, பேச்சு வரல, அப்ப உண்டாயிருச்சு. வாய் வரமாட்டேங்குது. 3 நாளைக்கு பர்மனன்ட் அப்படி ஆக்கல. 3 நாளைக்கு அவருக்கு என்னைக்கு பேச முடியாம அவனுக்கு போகிறதோ அப்ப நீ தெரிஞ்சிக்க, ஓ மனைவி கருவுல வந்து குழந்தை உண்டாயிருச்சுன்னு தெரிஞ்சிக்க. என்ன விளங்குது, உருவான பிறகு கூட இவர் உருவா முந்தி சொல்றாரு. இவர் அதுக்கு தானே போறேன், 100 பேர் கரு உண்டாவார்கள் முன்னாடி இவர் சொல்றாரு. உருவான பிறகு கூட சொல்ல முடியாது அல்லா சொல்றான். ஆயத்தை அல்லாஹ் போட்டு அவனா ஒரு அடையாளத்தை காட்டி தரும்போது ஜக்கரியா நபி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப 100 பேர் பிள்ளை பெறுவாங்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது 100 பேர் ஆம்பளை பிள்ளை பெறுவாங்கிறது தப்பு. அந்த 100 ஆம்பளை பிள்ளையும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. எத்தனை நபிமார்களுடைய பிள்ளைகள், நூஹ் நபிக்கு பிள்ளை காபிரா இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருந்திருக்குது. அப்ப இவருக்கு பிறகு அந்த 100 பிள்ளையும் அப்படி சாலிஹீன்களாக, சாதா சாலிஹ் இல்லையா, யுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய போராளிகளாக அந்த 100 பேர் இருப்பார்கள். அவ்வளவு பேரும் நல்லடியார்கள் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. எனக்கு 100 பிள்ளை பிறக்கும், 100 ஆம்பளை பிள்ளையா தான் பிறக்கும், 100 சொர்க்கவாசிகளா தான் இருக்கும்னா எப்படி, அது எப்படி சொல்ல முடியும்? யாரு சொல்ல முடியும்? எந்த நபிக்கு சொல்ல முடியும்? அப்ப இந்த இவ்வளவும் சொன்னார்னு வருது, இது நபி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது விட்டுருவோம். சரி, மலக்கு சொல்லி கொடுக்கிறார்ல, இன்ஷா அல்லாஹ் நபா சொல்லிக்கலாம்ல. நபி மாட்டேன் இருப்பாரா? மலக்கு சொல்றாரு இன்ஷா அல்லாஹ்னு, பலமைக்குள் சொல்ல மாட்டேன்றார். அவர் சொல்லலையா? அது எப்படி சொல்லாம, சொல்லி கொடுத்து இப்படி சொல்லாம இருப்பாரு? அப்ப இது நபிமார்களுடைய அந்தஸ்தை கெடுப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில ஏதோ குழப்பம் இருக்குன்னு வழங்க. சில பேர் சொல்லுவாங்க 100 பிள்ளை பெருமட்டு வகி அடிப்படையில் சொல்லியிருக்கலாம்ல, நபியா இருக்கிறதுனால அல்ல வகியில பண்ணிருப்பான். வகியில பண்ணுனா 99 பிள்ளை பிறக்குது. வகியில வந்திருந்தா 99 பிள்ளை ஒரு அரை பிள்ளை பிறக்குது. பனிஷ்மெண்ட்ல பண்றாரு, வகியில வரல. வகியில் வந்தால் ஏன் தண்டிக்கப்படுறாரு அவரு? வகியில வந்ததை அவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு எதுக்கு அல்ல பனிஷ்மெண்ட் பண்றான்? அதுக்கே ஒரு பிள்ளை அரை பிள்ளை ஆக்குறான். வகி வராம தான் சொல்லி இருக்கிறார் அவர். வகி வந்து சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லணுங்கிற அல்லாவே சொல்லிவிட்டான். கூப்பிட்டு உனக்கு 10 பிள்ளை பிறக்குது, அடுத்த நம்ம சொல்ல போறோம் 10 பிள்ளை பிறக்குது, இன்ஷா அல்லாஹ் போடணுமா? நீ இன்ஷா அல்லாஹ் போட்டு அல்லாஹ் நம்மளே அர்த்தம். அல்லாஹ் ஒன்று சொல்லிருக்கான் மெசேஜ். நம்மளா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் இன்ஷா அல்லாஹ் போடணும். இது அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டா, அப்படி உனக்கு 10 குழந்தை பிறக்கும் அல்லாஹ் நம்ம சொல்ல மாட்டான். ஒரு பேச்சு உங்கள்கிட்ட வந்து சொல்லிவிட்டான், உனக்கு 10 குழந்தை பிறக்க போகுது பாண்டு. நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் 10 பிள்ளை பிறக்குன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா 10 பிறக்கும்டா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை நாடிட்டான், அல்லா தான் நாடிதான் சொல்லிவிட்டான்ல. அப்ப நபிக்கு வந்து இது வஹீல சொன்னார்னு சாட்சா பண்ணுவாங்க. வஹீல சொன்னா இப்படி தண்டிக்கிறது, அல்லாஹ் இப்படி தண்டிப்பான். வஹீல சொன்னா இப்படி குற்றம் ஆகும். வஹீல சொன்னா 100 பெற்ற வேண்டியதானே. வஹீல சொன்னது 1/2% கம்மியா போகுது. 99 தானே நிறைவேறி இருக்குது, 1/2% நிறைவேறலையே. அந்த அரப்புள்ள வந்து ஜிஹாத் பண்ணாத, அரப்புள்ள அல்லாஹ்வுடைய பாதையில போரிடாத, ஒண்ணு ஃபெயிலியரானா டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருமே, வஹி பொய்யாகுமா? இது வஹீல எல்லாம் அவர் சொல்லல, சும்மா சமாளிக்கிறது சொல்லுவாங்க. அது போக இந்த சம்பவத்தை எடுத்தா ஒரு சம்பவம் தான் ஒரு தடவை நடக்கிறது. அதுல நம்பர் குழப்பத்தை பாருங்களேன். 5242ல 100 மனைவி விட்ட அவர் வந்து இந்த மாதிரி நான் எனக்கு 100 மனைவி இருக்கிறாங்க, 100 மனைவி பிள்ளை பெறுவாங்கன்னு சொன்னாரா? புகாரில தான். அதே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு. 5242 அப்படி இருக்குது. ஆனா 6720லையும் 6639 இருக்குன்னு கேட்டா 90 மனைவி வருது. 90 மனைவி எனக்கு இருக்கிறது. 90 பேர்த்தையும் நான் வந்து இன்னைக்கு குடும்பம் நடத்த போறேன். 90 பேரும் பிள்ளை பெறுவாங்க. 90 பிள்ளையும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியதா இருக்கும். 100 90 ஆகுது. ஒரே ஆள் தான், ஒரே சம்பவம் தான். 100 90 ஆகுது. அந்த மிஸ்டேக்குகள் அல்லாஹ் அப்படி காட்டி